வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஎல் ஸ்மார்ட். இங்கே கொடுக்கப்படுற கெஸ்ஸிங் முழுக்க முழுக்க கேரளா சம்மந்தப்பட்டது தான். அதனால் தமிழ்நாட்டில் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இதை படித்து பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கிற தமிழர்களுக்காக மட்டும்தான் இது போடப்படுது. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வீடியோவும் அதிகம் போடுறதில்ல. ஏன்னா வேலை ஜாஸ்தியாக இருக்குது. இதே தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். வேலை உண்மையாலுமே ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் போட முடியல. நல்ல கெஸ்ஸிங் வரும்போது போடலான்னு தோணுது, ஆனால் அதுவும் போட முடியல. குறுக்க ஒரு வின்னிங்கும் எடுத்துட்டேன்னு சொன்னேன், ஆனால் மறுபடியும் இந்த மாதம் கூட ஒரு வின்னிங் எடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. அதே மீறி ஏதாவது கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா போடலான்னு தான் நானும் ரொம்ப இது பண்ணுறேன். எங்கேயா வெளியூர் அந்த மாதிரி மாட்டிக்கிறதுனால என்னால் போட முடியல சரியா. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசி 73 அடிச்சிருப்பான். ஒரு உண்மையாலுமே சூப்பரான பேட்டர்ன் அது. பிசி 73 இங்கே பாருங்கள், 93 அடிச்சிருப்பான். அது கரெக்டாக 1 2 3 4 ஒரு நாள் 5 6 கரெக்டாக 7வது நாள் வந்து அந்த 93க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 43 அடிச்சிருப்பான். இதுதான் கேமு. 7வது நாள் கரெக்டாக அடிச்சிருப்பான். அதேமாதிரி குறுக்க இருக்கிற அந்த 93 43க்கும் குறுக்க பாருங்கள் ஒரு 23 இருக்கும். அந்த 23 கரெக்டாக அதே மாதிரியே பாருங்கள், 1 2 2 3 4 5 6 கரெக்டாக 7வது நாள் அந்த 23க்கு 73 அடிச்சிருப்பான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 93க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 43 அடித்தான். அதே மாதிரியே 23க்கு அதே மாதிரியே ஒரு நம்பர் பவர் பண்ணி 73ன்னு அழகாக அந்த நம்பர் அடித்து க்ளோஸ் பண்ணியிருந்தான். இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. பார்த்து வின்னிங் வாங்கியிருந்தா ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. வின்னிங் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல கெஸ்ஸிங் ஒன்று வந்துச்சு. சரி, அதையாச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஏன்னா அதுவுமே இப்போ லேட்டாக தான் போடுறேன். பாருங்கள், உங்களுக்கு வருந்தால் உங்களுக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 நம்பர் சொல்கிறேன், அதே மாதிரியே தான். போன மாதம் ஒரு கேம் சூப்பராக விளையாண்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நம்பர் மட்டும் 2 நம்பர் தான் வச்சு விளையாண்டுருந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஒரு 19, அதாவது பி போர்டு 9 வச்சு ஏபி ஒரு 19ம் ஏபி ஒரு 79, இதுக்கு ஒரு பேர் நம்பர் விளையாண்டான். இதுக்கு ஒரு பேர் நம்பர் விளையாண்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19ன்னு அடிக்கும்போது அதுக்கு பிசி பாருங்கள், கரெக்டாக 1 2 3 4 5 நாள் விட்டு அந்த 1 வச்சு 15 அப்படின்னு பிசியில் அடித்தான். அதே மாதிரியே இந்த 79 அடிக்கும்போது கரெக்டாக பாருங்கள், 1 2 3 இங்கே எத்தனை நாள் அடித்தான்னா 1 2 3 4 5 நாள் விட்டு அடித்தான். இங்கே 4 வந்து பார்த்திங்கன்னா 3 நாள்லேயே அந்த 79க்கு ஒரு 75 நாள் கணக்கு ஒவ்வொரு நாளைக்கு செட் ஆகுது, ஒவ்வொரு இதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. முன்னாடியே அடிச்சிட்றான். இது ஏற்கனவே போன மாதமாக ஒரு கேம் சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் இப்போ விளையாண்டுருக்கான். அதேமாதிரி இந்த சி போர்டு 5ம் பார்த்திங்கன்னா இது 2 நம்பர் தான் போன மாதம். அதாவது பி போர்டு 9 வச்சு விளையாடுற பேர் நம்பரை சி போர்டில் 5ன்னு வச்சு முடிக்கிறது தான் அதோட பேர். அது கூட என்ன பேர், 1 வச்சானா 1, 7 வச்சானா 7, இப்படி வச்சு விளையாடுறது தான் அதோட கேம். இது கரெக்டாக விளையாண்டுருப்பான். 19க்கு 15, 79க்கு 75, இது மாதிரி விளையாண்டுருப்பான். இந்த மாதிரி போன மாதமே இன்னொரு நம்பர் விளையாண்டுருப்பான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் 39, இந்த பி போர்டு 3 வச்சு கடைசி நம்பரு இங்கே தான் அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நான் பி போர்டு 9 3 இன்னும் விளையாடல. இது கரெக்டாக பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 கரெக்டாக 22வது நாள் அந்த 39 திருப்பி 93ன்னு அடிச்சிருப்பான். இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி போர்டு 9 பார்த்தீங்கன்னா போன மாதம் 2 நம்பர் தான். ஏன் சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு. சி போர்டு 9 வச்சு போன மாதம் 2 நம்பர் தான். அதுக்கு ஒரு 39க்கு 93 அடிச்சிட்டான். இன்னொரு 9 எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 59 தான். கரெக்டாக 21 நாள் முடிஞ்சு 22வது நாளாக திருப்பி வச்சுருந்தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்றைக்கி கணக்கு வருது. 59க்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
15, 16, 17, 18, 19, 20, 21 இன்றைக்கி கரெக்டாக அந்த நம்பர் வந்து லாக் ஆகும். அப்போ 59க்கு 95ன்னு இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பிசியில் 95 இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணிக்கோங்க, வரலாம். ஒரு ஒரு கெஸ்ஸிங் தான், கரெக்டாக பேட்டர்ன் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நாள் கணக்கு கரெக்டாக வரனால சொல்கிறேன், வரும்னு எதிர்பார்க்குறேன். இது ஒரு கேமு. அப்புறம் இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், பீபோர்டு 6 வச்சு பாருங்கள். நேற்று பீபோர்டு 6, இது கடைசி பீபோர்டு 6 பாருங்கள். இங்கே இது ஒரு கேம் விளையாண்டுருப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசி 23, ஏபி 74. இது கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. பிசி 23, ஏபி 74. இப்போ இந்த ஆறுக்கு வாங்க. அந்த பிசி 23, ஏபி 74 வச்ச மாதிரி இங்கே பாருங்கள், ஏபி 74. இங்கே பிசி 74. அப்போ இங்கே ஏபியில் 23 வருமா அப்படின்னு தான். இது என்ன சம்மந்தமே இல்லாத ஒரு கேம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் ஒரு பேட்டர்ன் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க நல்லா. பிசியில் இருக்கிற இடத்துல ஏபியில், ஏபி இருக்கிற இடத்துல பிசின்னு மாற்றி அடிக்கிறது தான் அதோட கேமு. ஆல்ரெடி இங்கே ஒரு கேம் சூப்பராக விளாண்டுருப்பார், 2 பேட்டர்னு சொல்கிறேன். மந்த் எண்டில் என்னென்னு கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக அந்த மாத கடைசியில் பாருங்கள், இந்த 148 அடிச்சிருப்பான். இதுக்கு மேலே பாருங்கள், பிசி வந்து 39 அடிச்சிருப்பான். 39 அடிச்சிருப்பான். இந்த ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் இங்கே பாருங்கள், ஏபியில் 79 அடிச்சிருப்பான். புரியுன்னு நினைக்கிறேன். பிசி 39, அந்த ஒரு நாள் விட்டு ஏபி 79. ஓகேங்களா? இது அப்படியே அடுத்த மாதம் பாருங்கள், இந்த 148 தான். இது ஏதோ ஒரு க்ளூ, 698, இதெல்லாம் ஒரே நம்பர் தான். அதே மாதிரியே பாருங்கள், இங்கே பாருங்கள் பிசி 79. இங்கே பிசி 39 வச்சு அங்கே ஏபி 79 அடித்தான். இங்கே பிசி 79 வச்சு அடுத்த மாதம் அடுத்த நாள் பாருங்கள், ஏபியில் 39 அடிச்சிருப்பான். புரியுதுங்களா? நல்லா 39 பிசி வச்சு அடித்ததை ஒரு நாள் விட்டு ஏபியில் 79 அடித்தான். அடுத்த மாதம் கடைசியில் என்ன பண்ணான்னா, பிசியில் 79 அடித்து அதுக்கு அடுத்த ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஏபியில் 39 அடிச்சிருப்பான். அழகாக அது சரியான பேட்டர்ன், சூப்பராக விளாண்டுருப்பான். இதுக்கு பாருங்கள், ஏ போர்டு 1 அடிச்சிருப்பான். அதே மாதிரியே இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு 6ன்னு அடிச்சிருப்பான். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஏ போர்டு 1, இது சி போர்டு 6. ஒரு பேட்டர்ன் அப்படியே தெளிவாக அழகாக வாட்ச் பண்ணோம்னா 3D வந்து ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த பேட்டர்ன் உக்காரணும். அதை நம்ம ரொம்ப உத்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த 3D வின்னிங்லாம் எடுக்க முடியும். அப்படியே லட்டு மாதிரி கொடுத்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி தான் அதெல்லாம். அப்படி ஒரு கேம் விளாண்டுருப்பான். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க வீடியோவை. இப்போ சேம் கான்செப்ட் தான், ஆனால் இது வருமானு தெரியல. ஏன்னா அது நல்ல க்ளூ கொடுத்துருந்தான். இங்கே வந்து அந்த 74 இது வச்சதுனால நான் சொல்கிறேன். அப்போ இந்த 6ஆம் நம்பரை வந்து வச்சு இருக்கனால அந்த 6க்கு மேலே இங்கேயும் நான் சொல்கிறேன். 6ஆம் நம்பர் பி போர்டு 6 அடித்ததுனால மேலே 23, கீழே 74. பிசி 23, ஏபி 74ன்னு அடித்தான். அடுத்த 6 பார்த்திங்கன்னா இங்கே தான். அந்த பிசி ஏபி 74 எடுத்து இங்கே பிசியில் வச்சுட்டு அங்கே இருக்கிற பிசி 23 எடுத்து 23 பிசி எடுத்து ஏபியில் 23 வச்சானா இந்த பேட்டர்ன் அழகாக க்ளோஸ் ஆகும். இதுதான் கேமு. அப்படி 23ன்னு வந்துச்சுன்னா சி போர்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 9 வரலாம். ஏன்னா 3ஆம் நம்பர் நான் சொன்ன மாதிரி போன மாதம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 3 அடித்ததோட சரி. அதுக்கப்புறம் என்ன அடிக்கவே இல்லை. நம்ம நிறைய நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப நாள் விடுபட்ட நம்பர் வந்து மறுபடியும் அடிக்கும்போது அதில் வந்து ஏதோ ஒரு பேர் எடுத்து அடிப்பான்னு. அதனால் 239 இன்றைக்கி ட்ரை பண்ணலாம், வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9க்கு இன்னொரு இதுவும் பாருங்கள். இங்கே வந்து பிசி 13, அப்படியே இங்கே பாருங்கள் பிசி 26. அப்போ இன்றைக்கி பிசி 39 வச்சோன்னா அந்த பேட்டர்ன் அழகாக க்ளோஸ் ஆகும். 13, 26, 39 அப்படின்னு தெளிவாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 239 ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு
அந்த 9ஆம் நம்பருக்கு 3, 6, 9 பேட்டர்னில் 9ஆம் நம்பருக்கு இங்கேயும் ஒரு கேம் இருக்கும். பிசி 63, பிசி 66, பிசி 69 அப்படின்னு வரலாம். ஒரு வேளை உங்களுக்கு 6 வச்சு 69 வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது